இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 10 டைப்ஸ் ஆஃப் புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு கப் பாலை ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிவிட்டு 1/4 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கணும். அடுத்து ரொம்ப மெயினான இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா அகர் சைனா கிராஸ். நான் 2 லேயர் பண்ண போகிறதால இந்த அகரை வந்து நான் 2 பாட்டாக பிரித்து எடுத்துக்க போகிறேன். அடுத்து இங்கே பாருங்கள், இந்த பாலை வந்து நல்லா கொதிக்க வைக்கணும். பால் நல்லா கொதிச்சு வரும்போது இந்த அகர் இதுலேயே ஆட் பண்ணி அகர் நல்லா கரையிற அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது கிட்டத்தட்ட 10 நிமிஷம் போல் ஆகும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், பால் நல்லா வந்து கொதிச்சு அந்த அகர் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. அந்த ஸ்டேஜில் வந்து நான் இதுலேயே வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அடுத்து நான் வந்து ஒரு பிளேட் எடுத்துக்க போகிறேன். அந்த பிளேட்டில் வந்து ஒரு சைடு காட்டன் கிளாத் நல்லா மடித்து வச்சுட்டு இந்த ஹார்ட் இன் ஷேப் மோல்டை சாய்ச்ச மாதிரி வச்சுக்கணும். நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்த பிங்க் கலர் பாலை வந்து ஒரு லேயராக ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணதையும் பார்த்தீங்க அப்படின்னா அது லைட்டாக சாஞ்ச மாதிரி பிங்கிஷ் கலரில் ஒரு ஓரமாக செட் ஆகிட்டு இருக்கும். அடுத்து இது நல்லா செட் ஆகிட்டு இருக்க இன்னொரு கேப்பில் வந்து 2 கப் பால் ஆட் பண்ணிக்கணும். அதுலேயே வந்து 1/4 கப் சர்க்கரை. ஸோ இதுலேயுமே வந்து அகரையும் ஆட் பண்ணி சேம் மெத்தட் தான். இதையும் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். ஸோ பாருங்கள், இதுவும் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இந்த ஒரு சைட் பிங்க் கலர் ஆட்டின் ஷேப் வந்து நல்லா செட் ஆகி வந்துருச்சு. அடுத்து ஜஸ்ட் ஒரு ஃபில்லிங்காக நான் வந்து மாதுளம்பழம் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ கொஞ்சமாக மாதுளம்பழம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி நல்லா கொதிக்க வச்சுருந்த ஒயிட் கலரில் உள்ள பாலை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கணும். லேயர் வந்து நல்லா செட் ஆகிருச்சு. இப்போ நம்ம மேலே இன்னொரு லேயர் ஆட் பண்ணியிருக்கோம். அதுவும் வந்து இதே மாதிரி நல்லா செட் ஆகி வரணும். பாருங்கள், நான் 1 hour வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சு எடுத்துட்டேன். ஸோ பாருங்கள், ரொம்பவே சூப்பரான ஹாட் இன் ஷேப் புட்டிங் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இந்த பிளேட்டை இந்த மாதிரி திருப்பி போட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே சூப்பரான ஹாட் இன் ஷேப்பில் ஒரு ரெசிபி வந்து கிடச்சிருச்சு. பாருங்கள், நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. இந்த ரெசிபி வந்து ரொம்பவே ஈஸி தான். இந்த டெசர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு மெயினாக 3 முட்டை வந்து தேவைப்படும். இப்போ 3 முட்டையை நல்லா உடச்சி ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். 3 முட்டைக்கு 1/2 கப் சர்க்கரை கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும். இந்த முட்டையை வந்து ரொம்ப ஓவராக பீட் பண்ணணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. சர்க்கரை வந்து கரையிற அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கிட்டாலே போதும். பாருங்கள், லைட்டாக நான் பீட் பண்ணியிருக்கேன். சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதுலேயே 1 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கணும். ஒரு வடிகட்டி வச்சுட்டு இதை வந்து நல்லா வடிகட்டி அதில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதிலே ஒரு ஸ்டாண்டு வச்சு விட்டுறணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த டெசர்ட் மிக்சரை அதில் வச்சு நம்ம குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒருவேளை உங்களுக்கு முட்டையினுடைய ஸ்மெல் வந்து இது வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுலேயே வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த பவுல்லேயே வந்து ஒரு மூடி போட்டு வச்சிடணும். அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுட்டு நல்லா இது வேக விட்டுருங்க. டெசர்ட்டும் நல்லா வெந்துருச்சு. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சில்லாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த பார்லேஜி பிஸ்கெட் வந்து 3 ரூபீஸில் உள்ள 2 பேக்கெட் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த 2 பேக்கெட்டையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. இதுலேயே வந்து 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதை பாருங்கள், நல்லா ஃபைன் பவுடராக பண்ணி எடுத்துக்கணும். பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து 1 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கணும். சர்க்கரை வந்து 1 டேபிள் ஸ்பூன் போதும். ஏன்னா பிஸ்கெட்டே வந்து நமக்கு ரொம்பவே இனிப்பாக இருக்கும். அடுத்து நம்ம நல்லா பவுடர் பண்ணி வச்சுருந்த பிஸ்கெட் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். பாருங்கள், கட்டி சேராமல் நல்லா இதை வந்து கரைச்சி எடுத்துக்கணும். அடுத்து ஒரு கப்பில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கணும். இதுலேயே வந்து கொஞ்சமாக தண்ணி. இந்த கார்ன்ஃப்ளவரை வந்து நம்ம டைரெக்டாக ஆட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சிட்டு தான் ஆட் பண்ணணும். இந்த கார்ன்ஃப்ளவரை நல்லா கரைச்சி எடுத்துட்டு நம்ம பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கார்ன்ஃப்ளவரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா திக்கான பேஸ்ட்டாக வந்துட்டு அப்புறம் அடுப்பை நல்லா ஆஃப் பண்ணிக்கணும். சின்ன ஒரு பவுலில் எல்லா பக்கமும் வந்து எண்ணெயோ அப்படி இல்லைன்னா பட்டரோ நல்லா எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எண்ணெய் இல்லைனா பட்டர் இது 2த்துல ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கடைசியில் வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும். நான் ஒரு 3 ஹவர்ஸ்க்கு வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்க எவ்வளோ சூப்பராக செட் ஆகி வந்திருக்கு அப்படின்னு. இந்த பாத்திரத்தை தலைகளாக கொட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சூப்பரான டெசர்ட்ஸ் வந்து கிடைச்சிரும்.
ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கணும். அதே கப் அளவுக்கு சக்கரை ஆட் பண்ணிக்கணும். கொக்கோ பவுடர் வந்து எடுத்துக்கணும். பாருங்க இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி அரைச்சு எடுத்துக்கணும். இப்போ அரைச்சு வச்ச பவுடரை ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கணும். அதுலேயே வந்து 1/2 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கணும். 1/2 கப் பால் ஆட் பண்ணின பிறகு இதை வந்து நல்லா கட்டியே சேராம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நமக்கு வந்து அகர் அகர் தேவைப்படும். இது வந்து ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. இதுலேயே வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி இதை வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். இது ஜஸ்ட் வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணி எடுத்தாலே இந்த மாதிரி அகர் அகர் வந்து நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடியே வந்து ரெடி பண்ணி வச்சிருந்த சாக்லேட் மிக்சரை இதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு இந்த அகர் அகரையும் இந்த சாக்லேட் மிக்சரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு நல்லா அடுப்பில் வச்சு குக் பண்ணணும். ஸோ பாருங்க கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு போல இதை நல்லா நான் வந்து குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை நான் ஃபில்டர் பண்ணி அந்த கேக் டின்ல ஆட் பண்ணிக்க போறேன். இப்போ இது வந்து ஒரு 4 hours கிட்ட ரூம் டெம்பரேச்சர்ல நீங்க ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா புட்டிங் வந்து ரொம்பவே சூப்பரா ரெடி ஆகிரும். ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். பாலை வந்து நல்லா காய வச்சுக்கோங்க. சின்னதாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுலேயே வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு வந்து ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்க பாலும் நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கு. நம்ம ஆல்ரெடியே மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த இந்த அரிசி மாவு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். அரிசி மாவை ஆட் பண்ணதையுமே வந்து அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அடுப்பை நல்லா ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஒரு சின்னதாக ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. அதுலேயே வந்து கொஞ்சமாக தண்ணி, 1 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிட்டு அதை வந்து நல்லா வந்து ஹீட் பண்ணி எடுக்கணும். ஹீட் பண்ணி எடுக்கும்போது அது நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரும். ஸோ பாருங்க இப்போ நல்லா ஒயிட் கலர்ல இருக்கு. இது வந்து நல்லா சேர்ந்து கலர் வந்து நல்லா மாறி நல்லா ஒரு ஆரஞ்சு கலர்ல வரும். அடுத்து வந்து ஒரு கேக் டின்ல வந்து நம்ம கேரமல் பண்ண இந்த சுகரை டக்குன்னு ஆட் பண்ணி எல்லா பக்கமும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம நல்லா ஆற வச்சிடணும். அடுத்து ஒரு மிக்சிங் பவுல்ல ஒரு 2 முட்டையை மட்டும் உடச்சு ஊற்றிக்கோங்க. ஸோ இது வந்து லைட்டா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டா. இப்போ பாருங்க நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்த அரிசி மாவு இருக்கு இல்லைங்களா, அந்த அரிசி மாவுல நம்ம பீட் பண்ணி வச்சிருந்த முட்டையை ஆட் பண்ணிட்டு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இப்போ பாருங்க நம்ம கேரமலைஸ் பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா அந்த டின்னு, அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த இந்த அரிசி மாவை இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டி கட்டியே எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலேயே நான் வந்து ஒரு அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணி எல்லா பக்கமும் நல்லா கவர் பண்ணிக்க போகிறேன். அலுமினியம் ஃபாயில் இல்லாதவங்க நீங்கள் நார்மலாக வந்து நல்ல ஒரு கனமான பிளேட் யூஸ் பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்த ஒரு பாத்திரத்தில் சின்னதாக ஒரு பிளேட் வச்சுட்டு அது கூடயே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இது வந்து நம்ம நல்லா ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம். கிட்டத்தட்ட 30லேருந்து ஒரு 45 நிமிஷம் வரைக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கணும். இது நல்லா ஸ்டீம் ஆகி வந்திருக்கு பாருங்க. உங்களுக்கு ஒட்டாம வந்திருக்கான்னு சொல்லி உள்ள நல்லா வெந்து வந்திருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு ஒரு சின்னதாக வந்து ஸ்டிக் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா ஆறிட்டு அப்புறம் இந்த மாதிரி பிளேட்டில் வந்து திருப்பி போட்டு கட் பண்ணிக்கோங்க. சூடாக இருக்கும் போது நம்ம எடுக்கக்கூடாது. நான் வந்து ஜஸ்ட் 2 மேங்கோ மட்டும் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துக்க போகிற மேங்கோ வந்து நல்லா பழமாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இது மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள் தோலை நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு மேங்கோ மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. பண்ணி வச்சுருந்த மேங்கோ ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் நம்ம நல்லா அரைச்சி எடுத்திருந்த மேங்கோவை இதில் ஆட் பண்ணி நல்லா சக்கை எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள் நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தாக ரெடி பண்ணி எடுத்துக்கணும். ஒரு கிளாஸ் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணிக்கணும். 1/4 கப் அளவுக்கு பால் கரெக்டாக இருக்கும். இதை வந்து இந்த கார்ன்ஃப்ளவரில் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் அந்த மேங்கோவை அரைச்சி எடுத்தோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வைக்கணும். கூடயே வந்து உங்களுக்கு தேவையான அளவு சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு கொதி வர்ற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுக்கணும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த பால் இருக்கு இல்லைங்களா, அந்த பாலை இது கூடயே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். கெட்டியான பிறகு நல்லா ஒரு சின்னதாக ஒரு கப்பில் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி ஈக்குவல் பண்ணி விட்டுக்கணும். இப்போ பாருங்கள் எனக்கு ஒரு 2 hours கிட்ட நான் அப்படியே ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுட்டேன். எனக்கு புட்டிங் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள்.
ஒரு பாத்திரத்தில் அரை கப் அளவுக்கு பால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதிலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கணும். இதை வந்து நல்லா கட்டியே இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். சுகர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் உங்களுக்கு நல்லா சுகர் வேணும் அப்படின்னா நீங்கள் கூடிய இன்னொரு டேபிள் ஸ்பூன் வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதிலே வந்து ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதிலே வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ முன்னாடியே வந்து நம்ம நல்லா கார்ன்ஃப்ளவரை இந்த மாதிரி தண்ணியெல்லாம் கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இந்த பாலையும் கொக்கோ பவுடரையும் வந்து நல்லா வந்து அடுப்பில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். பால் பொங்கி வந்ததையுமே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சர் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து இது கூடயே ஆட் பண்ணிக்கணும். கார்ன்ஃப்ளவர் நம்ம ஆட் பண்ணதையுமே வந்து சீக்கிரமாகவே கட்டி சேர்ந்து வரும். ஸோ கைவிடாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அடுத்து வந்து ஒரு சின்னதாக அழகான ஒரு கப் எடுத்துக்கோங்க. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த புட்டிங்கை அந்த கப்பில் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி ஈக்குவல் பண்ணி விட்டுறணும். நல்லா ஒரு 3 hours கிட்ட நீங்கள் புட்டிங்கை வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்பவே சூப்பராகவே செட் ஆகி வந்துடும். ஒரு கடாயில் ஒரு அரை கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கோங்க. அரை கப் பாலுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை. நீங்கள் எந்த ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு மில்க் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சர்க்கரையும் இந்த பால் பவுடரும் நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இது கூடயே பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ பாருங்கள், இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சு நல்லா குக் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அதிலே வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கணும். அரை கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து நல்லா கரையணும். இப்போ பால் வந்து கொதிச்சிட்டு இருக்க கேப்பில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த இந்த கார்ன்ஃப்ளவரை இந்த பால் கூட ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வைக்கணும். மிக்ஸ் பண்ணவே ஒரு ஸ்டேஜில் வந்து நல்லா இந்த மாதிரி கெட்டியாக மாற ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் ஸ்டேஜ். இந்த நேரத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்துக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஈக்குவல் பண்ண பிறகு நம்ம ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு ஒரு 3 மணி நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா புட்டிங் வந்து ரொம்பவே சூப்பராக செட் ஆகி வந்துடும். இந்த புட்டிங் பண்ணுறதுக்கு நமக்கு கண்டிப்பாக அகர் தேவைப்படும். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக ஒரு பவுலில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். அதுலேயே வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஊற வைக்கணும். இப்போ இதை 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடணும். இப்போ வந்து நான் ரொம்ப ஹெல்த்தியாக பப்பாளி யூஸ் பண்ணி இந்த புட்டிங் பண்ணிக்க போகிறேன். இதை நல்லா தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அதை வந்து ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கணும். இந்த அகரை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த அகர் வந்து கண்டிப்பாக தண்ணியில் நல்லா கரைஞ்சிருக்கணும். அகர் நல்லா கரைஞ்சதையுமே நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருந்த பப்பாளி பழத்தை இதில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதை நல்லா வந்து ரெடியான பிறகு ஒரு வடிகட்டி வச்சுட்டு இதை நல்லா ஃபில்டர் பண்ணி விட்டுறணும். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் டின்ல வந்து நான் இந்த புட்டிங் வந்து பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்ம பப்பாயால பண்ணோம் இல்லைங்களா, அது வந்து நல்லா செட் ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம பேலன்ஸ் நான் வந்து எடுத்து வச்சிருந்த அகர் அதையுமே வந்து நம்ம கடாயில் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ நல்லா அகர் கரைஞ்சி வந்ததையுமே அதில் வந்து ஒரு 1/4 கப் சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இதுலேயே ஒரு 1/4 லிட்டர் பால் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ இதையுமே வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்த பப்பாயா வந்து நல்லா செட் ஆயிருச்சு. 2 மணி நேரம் ஒன்றுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுக்கலாம். இப்போ இது 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை கட் பண்ணி காட்டுறேன். ஒரு கடாயில் 1/4 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கணும்.
அதுலேயே 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு கரண்டி எல்லாம் எதுவுமே தேவைப்படாது. லைட்டாக எல்லோ கலரில் வரும்போதே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி விட்டுருங்க. ஆஃப் பண்ண உடனே ஒரு சின்னதாக ஒரு டிஃபன் பாக்ஸ்க்கோ இல்லை ஒரு பாத்திரத்துக்கோ மாற்றிருங்க. இப்போது அதே கடாயில் 1 கப் பால் ஆட் பண்ணிக்கணும். அதுலேயே 1/4 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கணும். அடுத்த ஒரு பவுலில் 3 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிடணும். இப்போ அந்த முட்டை நல்லா தண்ணி மாதிரி ஆகிற அளவுக்கு அடித்தாலே போதும். அடுத்து இதிலேயே நம்ம காய்ச்சி வச்சுருந்த பாலை வந்து ஆட் பண்ணிக்கணும். பாருங்கள் 2 பாக்ஸ்லையுமே நம்ம ஆட் பண்ணியிருந்த அந்த கேரமல் வந்து நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடித்து வச்சுருந்த அந்த முட்டை பாலை வந்து நம்ம இந்த கேரமல் பாக்ஸில் ஆட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு தான் ஆட் பண்ணணும், டைரெக்டாக ஆட் பண்ண வேண்டாம். 2 பாக்ஸ்லேயே ஆட் பண்ணின பிறகு 2 மூடியை போட்டு மூடி வச்சிடணும். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு அது மேலே ஒரு பிளேட் வச்சு இந்த 2 கேரமல் பாக்ஸையும் இது மேலே வச்சிடணும். இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடி 30லேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணணும். ஒரு குச்சி வச்சு பார்க்கும் பொழுது நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். இதுதான் ஸ்டேஜு. இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீம்பால் நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்மோஸ்ட் அந்த டேஸ்ட்டில் இருக்கும். ஆனால் கொஞ்சம் கேரமலுடைய ஃப்ளேவர் வந்து நிறையா வரும். இந்த 10 புட்டிங் ரெசிபியும் உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.